எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? நீங்க ஒரு இப்போ ஷேர் பண்றீங்க. நான் பேசினதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் ஷேர் பண்றீங்கன்னு பாப்போம். இங்க எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ்? அவ்வளவுதானா? ஓகே. இந்த ஆர்கானிக் நியூட்ரல் நான் பொலிட்டிக்கல் பப்ளிக்ல ஒருத்தியா தான் நான் இங்க நிக்கிறேன். நான் முன்னாடி அங்க நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். ஸோ நீங்க பேசுறீங்களா? இதை நோக்கி பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். எனக்கு ஏன்னா இங்க பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. This is a student protest. Only for the students. Students பண்ற protestல students support பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். அதாண்டா இதாண்டா ஜோக்கர். நான் தாண்டா அதாண்டா இதாண்டா ஜோக்கர். நான் தாண்டா. நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். எரியுதடி மாலா பேனர் போடு, எரியுதடி மாலா பேனர் போடு. Thank you. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானைக்கு கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சார் இவனை என்ன பண்ண சார்? பேசவா போவா? This is not democracy. Every citizen has a freedom of speech. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? கொடி பிடிக்கவும் தெரியும், திருப்பி அடிக்கவும் தெரியும். எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல. நானா வந்திருக்கேன். Madani
நீங்க யாரு? நீங்க யாருங்க? நீங்க சொல்லி நான் பேசணுமா? am I your puppet? இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி இப்ப என்ன அவங்க வெளியில போய் என்ன பேட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் கூட்டமே இல்ல, அவங்க மைக்கை வந்து நம்ம அபகரிச்சு இங்க வந்து பேசவே கூடாது அப்படின்றத நம்ம வெளியில அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்றாங்க. இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கிறப்ப எப்படி ஏமாத்திரியே? நீ எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா என்ன வேலை பார்த்திருப்ப? இல்ல நான் பேசணும். ஏங்க ஏன் சைடு நியாயத்தை நான் பேசணுங்க. என்னங்க ரிலாக்ஸ்? ப்ரோ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுதானேங்க நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு வரக்கால் அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே. அப்புறம் வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். இல்ல இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கேன், நடுவுல மைக்கு புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் அ பப்ளிக். பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி துரத்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு பல முற்போக்கு அடையாளங்கள் உண்டு, எல்லாவற்றையும் கடந்த 2 மாதம் எல்லாத்தையும் கால் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை நீட்டு கிடையாது, உங்களுக்கு பிரச்சனை விஜய், உங்களுக்கு பிரச்சனை ஜனநாயகன். இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம இருந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருன்னா சொல்லுங்க. நான் நேத்து அதான் சொன்னேன். பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுக்காத இவங்க சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. இது ஒரு போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க. மத்த ப்ரொடெஸ்ட் டெல்லியில என்ன நடக்குது எனக்கு தெரியல, நான் அங்க போகல. இப்பவும் சொல்றேன் 100% சப்போர்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். சல்யூட் டு சோனம் வாங்சுக். கால்ல விழுந்து நான் வந்து உங்க blessing வாங்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கால்ல விழுந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் போலி ப்ரொடெஸ்ட். உங்க சன் நெட்வொர்க், கலைஞர் நெட்வொர்க் எத்தனை டிவி வச்சிருக்காங்க? ஒரு 40-45 சேனல் வச்சிருப்பாங்களா? அதுல எல்லாம் சீரியல் ஓடாமலா இருக்கு, அதுல எல்லாம் சினிமா ஓடாமலா இருக்கு. ஒரு 6 காமெடி சேனல் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் நீட் தேர்வு பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? காமெடி போட்டு கை தட்டி சிரிக்கல? ஐயா உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற. இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில், அவங்களும் செய்ய மாட்டாங்க. Beating anyone without provocation is a crime. அது நான் வன்மையா கண்டுக்கிறேன். அதுக்கு நான் போஸ்ட் கூட போட்டிருக்கேங்க. பட் அதுக்காக நான் வந்து ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணல, நான் ஒரு நாள் படத்தை பார்த்ததுனால நான் ஆன்டி சோஷியல் எல்லாம் கிடையாது. Stop calling us jokers. You are the joker. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஏங்க இப்போ நான் கையில இந்த மைக் புடுங்கி நீங்க பேசுறதா இருந்தா சாதகமா பேசுங்க, இல்லன்னா போங்கன்னு சொல்றாங்க. இதுதான் டெமோக்ரஸியோட லட்சணமா? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஸ்டார்ட் பண்ணு.
இங்கிட்டு வா அப்படியா அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன்